எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரள சமையல் பார்க்க போகிறது வந்து கடலைக்கறி, கடலை குழம்பு தான் பண்ண போகிறாங்க. அதுக்காக இந்த மாதிரி ப்ரௌன் கடலை எடுத்துக்கோங்க. 2 கப்பு கடலை எடுத்துருக்கு. 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. இதை ஊற வைக்கும்போது பார்த்துக்கோங்க, நல்லா கழுகி இதுக்குள்ளே இருக்கிற கல் அழுக்கு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக இருக்கிற தண்ணியில் தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற சத்தை எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். தண்ணியோட அந்த கலர் பார்த்தாலே தெரியுது. அந்த தண்ணிக்கு கடலையோட நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். அந்த சத்தையும் அந்த ஸ்மெல்லும் நமக்கு குழம்புக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தண்ணியோடு தான் நம்ம வேக வைக்க போகிறேன். அதனால தான் சொல்கிறேன், கடலை நல்லா கழுகி நீட்டாக ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே அந்த தண்ணியோட நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் இங்கே எடுத்துருக்கு. வேகிறதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஆனால் குழம்புக்கு தேவையான தண்ணி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்குள்ளே நான் உப்பு மட்டும்தான் போட்டு வேக வைக்க போகிறாங்க. வேறு எதுவுமே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எதுவுமே இப்போ போடலை. உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 குக்கர் விசில் வர்றது வரைக்கும் நான் இது வேக வச்சுருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேகலைன்னா மட்டும் இன்னொரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். கடலை நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா இந்த என்ன சொல்கிறது, வெண்ணெய் மாதிரி வேகும்னு சொல்லுவாங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், இதே மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் கடலை குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதிலிருந்து கொஞ்சம் கடலை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி வேண்டாம், கடலை மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சூடாக இருக்குது, நல்லா ஆறணும். ஒரு பவுல் ஃபுல்லாகவே எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த குழம்பு நான் இங்கே வைக்கும்போது அதுக்கு அதிகமான ருச்சி கிடைக்கிறதுக்கு, டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு, கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு நான் இங்கே எப்போவுமே பண்ணுற ஒரு டிப்பு தான் இது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம மல்லித்தூள் தான் அதிகமாக போடணும், மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீலோட டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்த டீஸ்பூன் ஃபுல்லாகவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதே ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் நான் வந்து காரமாக இருக்கிற மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. இது வந்து ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணி சூடு பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி அந்த பச்சை மணமெல்லாம் போனதுக்கப்புறம் இது மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம இதை ஆறுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இது வந்து நமக்கு கடலைக்குள்ளே போட வேண்டிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3-4 பூண்டு, ஒரு பீஸு இஞ்சி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம், இல்லை நசுக்கி கூட எடுத்து வச்சுக்கலாம். 2-3 க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் முதல்ல போட்டுடலாம். சூடான எண்ணெயில் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகட்டும் குழம்புக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பூண்டு போடாதீங்க. பூண்டு முதல்ல போட்டால் அதோட குழம்போட டேஸ்ட் அப்படியே மாறிடும். அதனால முதல்ல வந்து வெங்காயம், கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை நானா இப்போ போடலை, லாஸ்ட்டு போடலான்னு மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் முதல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட வேண்டியது வெங்காயம், பச்சை மிளகாய். அது இந்த மாதிரி வழட்டி அதோட ஸ்மெல் எல்லாம் ஒரு மாதிரி பாதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பூண்டு, இடித்த பூண்டு, அப்புறம் இஞ்சி, இது 2ம் சேர்த்திடலாம். இது நல்லா வழட்டி அதோட பச்சை மணமெல்லாம் போய் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற கடலை இருக்கு இல்லைங்களா, கடலைக்குள்ளே இது போட்டுக்கலாம். குக்கருக்குள்ளே போட்டுடலாம். ஏன் அப்படி போடுறேன்னா, இது வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி அது எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு டைம் வந்து ஒரு விசில் வேக வைக்க போகிறாங்க. ஒரே ஒரு விசில் போட்டால் போதும். அது ஏன்னா முதல்ல நம்ம போட்டு வேக வச்சால இது வந்து 5 விசில் முடிச்சு வர்றதுக்குள்ள இது ஃபுல்லாகவே காணாமல் போயிடும்.
இப்போ வந்து ஒரே ஒரு விசில் மட்டும்தான், அந்த ஒரு விசிலுக்குள்ளே இது ஃபுல்லாக வெந்து அது கூட கரெக்டாக மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து அரைக்க போகிறாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கு. பெருஞ்சீரகம் வந்து ஃப்ரை பண்ணாமல் தான் போட்டிருக்கு. ஃப்ரை பண்ணால் அதோட மனம் மாறிடும். அதனால ஃப்ரை பண்ணாமல் பச்சையாக ஃப்ரை பண்ணி வச்சு அந்த பவுடர் கூட நான் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அது கூட நல்லா சேர்ந்துருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்போ தான் குழம்பு இதுக்குள்ளே இன்னும் தண்ணி அதெல்லாம் வந்து சேரும்போது அந்த குவான்டிட்டி அதிகமாகிடும், அந்த குக்கர் பத்தாது. அதனால நான் பெரிய ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கு. அந்த அரைச்ச மசாலையும் இது கூட போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி வேறு கடலை வேறு மாதிரி கிடக்குதுல்ல, அதுக்கு தான் நான் அந்த கடலை முதல்ல எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு டிப்பு. இது வந்து நம்ம அந்த அரைச்ச மசாலா அரைச்ச அந்த மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி போட்டு அரைக்காதீங்க, வெளியே போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பவுல் கடலை தான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது இந்த கடலை குழம்புக்குள்ளே ஊற்றிடும். இப்படி பண்ணும்போது அந்த கடலை குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அது இல்லாமல் அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். தண்ணி வேற ஊற்றும் போது தண்ணி ஒரு பக்கம் போயிடும், கடலை ஒரு பக்கம் நிற்கும், அந்த மாதிரி வராது. இப்போ வந்து இப்போதான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த குழம்புக்கு முதல்ல ஊற்ற வேண்டியதில் வேகிறதுக்கு மட்டும் அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். இந்த டைமில் தான் நம்ம அந்த கடலை குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் கடலைக்குழம்பு வைக்கும்போது தண்ணி ஊற்றுறது எப்படின்னா, புட்டுக்கான கடலைக்குழம்பு வைக்கும்போது, கடலைக்கறி புட்டுக்காக வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிடுவேன். ஆனால் புட்டுக்கு ஊற்றும்போது நிறைய அதுக்குள்ளே கிரேவி இறங்கிடும். அப்பத்துக்காக பண்ணும்போது கொஞ்சம் திக்காக பண்ணிவிடும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்காக சாப்பாடுக்காகையோ இல்லை அப்பத்துக்காகையோன்னா கிரேவி கொஞ்சம் லூஸாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே சும்மா தண்ணி எடுத்து பச்சை தண்ணியாக ஊற்றாதீங்க. அந்த மிக்சிக்குள்ளே போட்டு ஒரு சுற்றி அதோட அந்த மசாலா சேர்த்து ஊற்றுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதோட ஸ்மெல்லு முன்னாடி வர்றது அந்த மல்லித்தூளோட ஸ்மெல்லு, இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே கலந்து தான் ஒரு சூப்பரான மணமாக இருக்கிற ஒரு கடலைக்கறி தான் இது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கிற ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடலை குழம்பு தான் இது. இதுக்கு இப்போ மசாலா ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைப்படுது அப்படின்னு தோணிடுச்சு மட்டும் இதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், இது வந்து தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா மட்டும் அந்த மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து இது வரைக்கும் கருவேப்பிலை போட்டு கொடுக்கல, லாஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு கொடுக்கலான்னு நினச்சி மாற்றி வச்சுருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு போட்டு கொடுக்கும்போது அதோட மனமும் அதோட டேஸ்ட்டும் அந்த கறிக்குள்ளே அப்படியே நிற்கும், மாறாது. நீங்கள் வந்து பாதி கருவேப்பிலை வேணால் அந்த கடுகு கூட தாளிக்கும் போது அப்படியே அந்த வெங்காயம் கூட வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணும்போது இது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை குழம்பை வந்து 2-3 டைப்பில் பண்ணலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணலாம், தேங்காய் வறுத்து அரைச்சி பண்ணலாம். அந்த மாதிரி 2-3 டைப்பில் பண்ணலாம். இப்போ வந்து சிம்பிளான ஈஸியான ஆனால் டேஸ்டியான ஒரு மெத்தட் தான் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கடலைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. உடனே இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.